எல்லோருக்கும் வணக்கம். கண்ணூர் ஸ்குவாடு அண்ட் கண்ணூர் ஸ்குவாட் 2.0 இது ரெண்டு கொஸ்டினுமே இப்போ வந்து நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ மொத்தம் எத்தனை டெஸ்ட் வரும் அப்படின்னா மொத்தம் 68 டெஸ்ட்டுகள் வரும். ஸோ இதுல ஒரு 35 கண்ணூர் ஸ்குவாட்ல ஒரு 35 டெஸ்ட்டும் கண்ணூர் ஸ்குவாடு 2.0ல ஒரு 33 டெஸ்ட். ஸோ இதுல ஒரு 4 ஃபுல் டெஸ்ட் இருக்கும், இதுல ஒரு 3 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த கண்ணூர் ஸ்குவாடு ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க நிறைய பேர். நிறைய கொஸ்டின் நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ மாடல் கொஸ்டின் பார்க்குறவங்க 2 கொஸ்டினுமே இருக்கு நம்ம யூடியூப் சேனல்ல, நீங்க தாராளமா பாத்துக்கலாம். ஸோ இந்த 2 ஷெடியூல் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். மேக்ஸிமம் நீங்க வந்து ஈஸியா இந்த எஸ்ஐ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த 2 கொஸ்டின் இருக்கும். ஓவராலாவே நீங்க வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணிருப்போம், எல்லா கொஸ்டினுமே ஓவராலா கவர் பண்ணிருப்போம். ஸோ நம்மளோட கொஸ்டின் எப்படி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஸ்டின் எடுப்போம் அப்படின்னா, ஒரு லெசன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த லெசன்ல உள்ள எல்லா முக்கியமான வினாக்களும் நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா கொஸ்டினுமே நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எது தேவையோ எது கஷ்டமா இருக்கோ அதை எடுத்துருவோம். ரெண்டாவது இன்னொன்று, அதை வச்சு நீங்க எப்படி சார் மற்றது எப்படி சார் நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம்னு கேட்பீங்க. எல்லா கொஸ்டின் படிச்சா நம்ம வந்து கன்ஃபியூஷன்ல தான் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம வந்து செலக்டடா எடுத்திருப்போம். ஸோ அந்த செலக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம், தேவையில்லாத கொஸ்டின்ஸ்லாம் விட்டுருப்போம். அதை வந்து நீங்க வந்து ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நீங்க வந்து ஈஸியாக அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின் இருக்கும். படிச்சதை வச்சு படிக்காத கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே செட் பண்ணிருப்போம். ஸோ இந்த 2 கொஸ்டினுமே அப்படிதான் இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கண்ணூர் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் எப்படி கொஸ்டின் சிலபஸ் எப்படி அந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா 35மே ஃபுல் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? 35மே ஒரு ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின் எழுதுனீங்கன்னா, எஸ்ஐ கொஸ்டின் எழுதினீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே ஃபார்மெட்ல தான் இந்த 35 கொஸ்டினுமே இருக்கும். ஸோ இந்த 35 கொஸ்டின் ஃபுல் டெஸ்ட் மாதிரி தான், ஃபுல் டெஸ்ட் தான், கிட்டத்தட்ட ஃபுல் டெஸ்ட் தான். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது கண்ணூர் ஸ்குவாடை 2.0 பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வைஸா இருக்கும். இப்போ 6th சயின்ஸ் மட்டும், அப்புறம் 6th ஃபுல்லா சோசியல் சயின்ஸ், பிளஸ் இதுல வந்து இங்கிலீஷ்க்கு வந்து அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துருப்போம். இங்கிலீஷுக்கும் சைக்காலஜிக்கும் இண்டிவிஜுவலா கொடுத்து தனித்தனி வெயிட்டேஜ் கொடுத்துருப்போம். இதுல எல்லாமே ஆவரேஜா கொடுத்துருப்போம், இதுல எல்லாமே தனித்தனியா வெயிட்டேஜ் கொடுத்துருப்போம். ஸோ இது ரெண்டுக்கான இது ஷெடியூல் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்க டெலிகிராம் சேனல்ல போய் நீங்க வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ணூர் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்ணூர் ஸ்குவாட் மட்டும் எனக்கு கண்ணூர் ஸ்குவாட் கொஸ்டின் மட்டும் போதும் சார் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 499 பே பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி கண்ணூர் ஸ்குவாட் 2.0 கொஸ்டின் மட்டும் எனக்கு போதும் சார் அப்படின்னா 499 பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இல்ல சார் எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா 999 பே பண்ணி நீங்க 2 கொஸ்டினுமே பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வேணும்ன்றவங்க நீங்க விருப்பம் இருக்கிறத வாங்கிக்கலாம். ஸோ எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நோட்டிபிகேஷன் எப்போ சார் வரும், நோட்டிபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்னா. ஸோ ஒரு கெஸ்ஸிங்ல வேணா சொல்லலாம், எக்ஸாக்டா எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடைக்கல. கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க, நீங்களும் நிறைய அகாடமி பார்த்துருப்பீங்க, யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. எப்பவுமே எனக்கு வந்து அஃபீஷியலாக கிடைச்சா மட்டும்தான் மேக்ஸிமம் சொல்லுவேன். ஸோ பழைய ஆட்கள் எல்லாமே இப்போ போர்டில் இல்லை, அதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச பழைய ஆட்கள் யாருமே இப்போ போர்டில் இல்லை, எல்லாருமே வெளில போயிட்டாங்க. ஆல்ரெடி இருந்த ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் வெளில போயிட்டாங்க. ஸோ அதனால நிறைய டீட்டெயில்ஸ் வந்து முன்னாடி மாதிரி நமக்கு இப்போ வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ நம்மளும் நியூஸ் வச்சு தான் அங்கங்க கிடைக்கிறத வச்சு இருக்கிற ரெஃபரன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பசங்கிட்ட கேட்டு தான் நம்மளே வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவோம். இப்போதைக்கு நமக்கு வந்து எந்த அப்டேட் கிடைக்கல. ஸோ இந்த கேஸ் ஏன் இவ்வளவு டிலே ஆகும் உங்களுக்கு அதுவும் நீங்க விசாரிச்சிருப்பீங்க. ஜட்ஜு வந்து பெஞ்ச் மாறதுனால ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க அந்த சிட்டிங் மாறும்னு நினைக்கிறேன். ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 மாசத்துக்கு ஒருக்க சிட்டிங் மாறும். இந்த சிட்டிங் மாறதுனால இந்த கேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போயிட்டு இருக்கு. இப்போ சிட்டிங் மாறிடுச்சு. மேபி நெக்ஸ்ட் வீக்ல ஹியரிங் வரும். இந்த வாரம் இல்லாட்டி இந்த வாரம் அவ்வளவுதான், இந்த 2 நாள் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஹியரிங் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள கேஸை முடிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ ஒரு மார்ச் ஏப்ரல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒரு மே ஜூன்ல வந்து நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நோட்டிபிகேஷன் எப்போ வரும் அப்படின்லாம் வெயிட் பண்ணிட்டே இருக்காதீங்க. பிஃபோர் நோட்டிபிகேஷன் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. அப்புறம் வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த படிக்கிற டைமிங்ல எப்பவுமே ஒரு விஷயம் வந்து நம்ம தப்பு பண்ணுவோம். என்னன்னா ஃபுல்லாவே படிச்சுட்டே மட்டும்தான் இருப்போம், டெஸ்ட் போட மாட்டோம். ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ரெகுலரா டெஸ்ட் போடுங்க, நிறைய டெஸ்ட் கொஸ்டின் போடுங்க. நான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டே சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ என்ன மட்டும் நம்பாத, என்னோட கொஸ்டினை மட்டும் நீ நம்பாத. வெளியில உள்ள சோர்ஸும் தேடு, வெளியில உள்ள கொஸ்டினும் பாரு. அப்பதான் என்னோட கொஸ்டின் ஸ்டாண்டர்டு உனக்கு தெரியும். பிளஸ் வெளியில எந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கொஸ்டின் வந்து வேரியஸ் டைப்ல வந்து நம்ம கொஸ்டின் அட்டன் பண்ண நம்ம நாலேஜ் வந்து கெயின் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம்ல போய் உட்காரும்போது, ஹாலில் உட்காரும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தயவு செஞ்சு டெஸ்ட் மட்டும் போட்டுட்டே இருங்க, நோட்டிபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பா இந்த வருஷத்துக்கு நோட்டிபிகேஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மார்ச், எனக்கு தெரிஞ்சு மார்ச் ஏப்ரல், நான் சொன்ன மாதிரி தான் மார்ச் ஏப்ரல்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு மே ஜூன்ல வந்து கால்குலேட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் இட். உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஹெவியா ஸ்டார்ட் பண்ணுங்க.
பிஃபோர் நோட்டிஃபிகேஷனுக்குள்ள நீங்கள் போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த வர்ற சண்டே வந்து கண்ணூர் ஸ்குவாட் டெஸ்ட் பேட்ச் 11 ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இது கூட இந்த டெஸ்ட் பேட்ச் இந்த 2 கொஸ்டின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கூட இங்கிலீஷ் மெட்டீரியலும் ஃப்ரீயாக கொடுத்துரும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் 2 கொஸ்டின் சேர்த்து கம்பேர் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இதுக்கான இங்கிலீஷ் மெட்டீரியல் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ ப்ரிப்பரேஷனை மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்க. பேரலாக உங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இருந்தே ஸ்லோவா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுங்க. மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த டைமிங்ல வந்து ஈஸியாக பிசிக்கல் பண்ண முடியும். ஸோ இப்போ விட்டுட்டு அப்போ வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் பண்ணி உங்களோட ஃபிட்னஸை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. அந்த பிசிக்கல் டைம் வரப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். தேங்க்யூ.